போலாம் ரைட். எட்டி 100ல போ, 100ல போட்டி, அப்பதான் நல்லா இருக்கும். எட்டி எட்டி 100லலாம் போவாதட்டி, அப்புறம் 108 ஆம்புலன்ஸ் தான் வந்து தூக்கிட்டு போகும். வேண்டாம் வேண்டாம், நீ நார்மலாவே போட்டி. அட கடவுளே, எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரில. ஏதோ பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்கேன். தாறுமாறால போகுது. மேடம் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா மேடம்? ஒரு மாதிரி கோணி கோணி இழுத்துட்டு போகுது காரு. ஏ தம்பி, எங்க நெட்ட வழி சூப்பரா ஓட்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? கேனத்தனமா கேட்காதவ சூப்பரா ஓட்டுவா. நீ நல்லா அடிச்சு ஓட்டுட்டி. எடி சைடு மிரரை பார்த்துட்டு ஓட்டு, பின்னாடி லாரிக்காரன் வாரான் பாரு. எனது லாரியா? யாத்தாடி. மேடம் மேடம் மெதுவா 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 மேடம், என்ன பேய் பிடிச்ச மாதிரி ஓட்டுதியோ? ஜாலியா இருக்கு, வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் வேகமா போ. இப்படியே போனால் உண்மையிலே வானத்துக்கு போயிடுவோம் போலயே. செத்து போயிடுவோம், கடவுள்கிட்ட போயிடுவோம். இழிச்சக்கா இருங்க நான் வாரேன். நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கியோ? ஐயோ விலகுடன காரு. உன்னை நான் விட்டாதானே நீ காரை நிறுத்துவேன். ஏறி நான் வாரேன். நான் உன் கண்ணை பொத்திட்டேன்னு எப்படி போறேன் நான் பார்க்க. ஓட்டு ஓட்டு நெட்டவெளி ஓட்டு. ஐயோ இந்த பொம்பளை என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கு? ஐயோ கார் வேற மடத்தனமா போகுதே கடவுளே, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆவலையே. எட்டி எட்டி வேகத்தை குறை, எட்டி வேகத்தை குறைட்டி. எட்டி என்ன இப்படி போகுது, பயமா இருக்க? ஐயே, பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு வந்தோமே. இவ கூட பைக்ல போனாலும் ஆபத்து, கார்ல போனாலும் ஆபத்து. கேட்டா தனக்கு எல்லாம் தெரியும் பீத்திக்கிடுவா. சரியான பீத்து சிரிக்கி. எட்டி பிரேக் எதையாவது மிதிச்சு வண்டியை நிறுத்திட்டி. எங்க பிரேக்குன்னு நினச்சிதான் எதையோ மிதிக்கங்க. அது மடத்தனமா போய்கிட்டே இருக்கு. எதை மிதிக்கணும்னு எனக்கு தெரியலையே. எம்ம பொம்பளை நடுவுல இருக்கிறது பிரேக், அதை மிதியம்மா. ஐயோ நான் என்ன செய்வேன்? ஏய் சும்மா இரு. ஜாலி ஜாலி ஜாலியோ ஜிம்கானா. வண்டி போகுது வண்டி போகுது. ஏ லாரி வருது, லாரி 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 வருது. ஐயோ ஐயோ, நிறுத்து நிறுத்து நிறுத்து. கடவுளே, என் பிள்ளைகள் அனாதையாயிருந்தா என்ன செய்வேன்? வாழ வேண்டிய வயசுல கொண்டுருவா போலயே. என் புருஷன் நான் இல்லாம எப்படி இருப்பாரு வயசான காலத்துல? நான் என்ன 20 வருஷம் வாழணும்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதம்மா. அவ சும்மா படம் காட்டுதா. அவ சூப்பரா கொண்டு போய் நிறுத்திடுவா. எட்டி சும்மா தானே எங்களை பையன் காட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. பிரியாணி வாங்கி கொடுக்கலன்னு கோவத்துல பண்ணுவா. பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லுங்க, இப்ப வண்டி உடனே நிற்கும். அட கடவுளே, சாவும் போது தான் எல்லாரும் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லுதாவல. உசுரோட இருக்கும்போது ஒருத்தரும் ஒன்றும் வாங்கி தர மாட்டுக்காவல. சாவ போறேன்னு தெரிஞ்சதும் சொல்லுதியலோ. பிரியாணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வாயை மூடுங்க எல்லாரும். ஏ வண்டி விக்கிற தம்பி, சும்மா அங்க நின்னு விளையாடிக்கிட்டு இருக்கிய. ராணிக்கா கூட வந்து இது என்னன்னு பாருப்பா. ஏம்மா பொம்பளைங்களா, நானா விளையாடிட்டு இருக்கேன். இந்த பொம்பளை ஏறி கண்ணை பொத்திக்கிட்டு நான் போக கூடாதான். ஏன் ராணியக்கா விடுங்க, அவன் என்னன்னு வந்து பார்க்கட்டும். ஏம்மா தாயே, நீ அங்க திரும்பி வண்டியை ஓட்டுமா. ஏற்கனவே வண்டி தாறுமாறா போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு பாரு திரும்பிட்டி. சரி, டக்கு டக்குன்னு யாருக்கெல்லாம் என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. முடிஞ்ச அளவு நிறைவேற்ற பார்ப்போம். ஏ பியாதியில போறவ முடிவே பண்ணிட்டா போலயே. எட்டி கார்குள்ள விட்டுட்டு கடைசி ஆசையெல்லாம் நிறைவேத்துவ. என்னட்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் 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 ஒவ்வொரு ஆசையா சொல்லுங்க. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அதாவது பெரிய பெரிய ஆசை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்லாம் சொல்லாதியோ. இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஆசையை சொல்லுங்க. காருக்குள்ளே நம்ம தீக்கிற மாதிரி பார்த்துக்கிடுவோம். என்னட்டி இப்படி கூட்டு வந்து பயம் காட்டிட்டு இருக்க? உமாக்கா உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். டக்குன்னு உங்க ஆசையை சொல்லுங்க. ஐயோ, திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சரி, எனக்கு என் புருஷனை நல்லா திட்டணும். திட்டிருவே. செத்த நாயே, பிச்சைக்கார பயலே, எரும மாடு, டெய்லி குழம்பு குறையா சொல்லுதியே. குழம்பு நல்லால தண்ணியா இருக்கு, அது இதுன்னு. நீலாம் வேற கல்யாணமே முடிக்க மாட்ட பாரு. நான் இல்லாம சீரழிவே. இதுதான் நான் உன்னை திட்டணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, சூப்பராக திட்டி முடிச்சாச்சு. அடுத்து விமலாக்கா, அடுத்து உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ டக்கு டக்குன்னு ஏசன்னா ஏசுங்க. யாரையும் பாராட்டுனா பாராட்டுங்க. காருக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவோம். என் மாமியாரை பார்த்து நான் கேட்டேன், சீ நீலாம் ஒரு பொம்பளையா? என்ன வரத்துக்கு வார? வாம், அவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நீ எல்லாம் பேதியில போக மாட்டேங்கிய. பேதியில போய் சாவுவ. முடிஞ்சது. பங்கச்சக்கா நீங்க திட்டுனா யாரையும் திட்டுங்க. சீக்கிரம் சீக்கிரம். திட்டத்துக்குலாம் ஒன்றும் இல்லட்டி. என் புருஷன் நல்ல சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளைகளை நல்லபடியா பார்த்துக்கிடணும். என் பிள்ளைகள் தான் எப்படி இருக்க போறாவளோ தெரியல. புருஷன் நல்ல மனுஷன். அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியா பார்த்துக்கிட்டீரு. படிப்பறிவு இல்லைனாலும் என்னை ராணி மாதிரி வச்சுக்கிட்டீரு. நீர் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பீர் மனுஷா. கீதாக்கா, சும்மாவே உங்க புருஷனை கழுவி ஊத்துவியோ. சீக்கிரம். செத்த குரங்கு பைய, எச்சுக்கல பைய, நார பைய, கேன பைய,
வேற பைத்தியம் முடிச்ச பையன் பாடா படுத்துவான், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் சண்டை 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 சண்டை. பேய ஆகி அவன் உடம்புக்குள்ளே புகுந்து அவன் சேலை கட்டிட்டு திரிகிற மாதிரி நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரோடோட ஓட வைப்பேன், சாக்கடையிலலாம் உருள வைப்பேன். நான் ஆவியா புகுந்து இது எல்லாமே அவனை செய்ய வைப்பேன். என் பையன் நல்லபடியாக சந்தோஷமா இருக்கணும். எங்கள் அம்மா கிட்ட பேர் மணி, வேற ஒன்றும் இல்லை, திட்டி தீத்தாச்சு. லட்சுமி அக்கா அடுத்து இவங்க சரோஜாக்கா, அப்புறம் வடிவுக்கரசி பாட்டி, ராணி அக்கா, அப்புறம் அந்த புது பையன் வண்டி ஓட்ட நம்ம கூட வந்திருக்கானே, எல்லாரும் டக் டக் டக்குன்னு சொல்லுங்க. நான் லவ் பண்ற பொண்ணு என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பாளே, அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, எங்க இருந்தாலும் வாழ்க. எங்க மாமாக்கு டெய்லி மீன் கிடைக்கணும், எங்க மாமா சந்தோஷமா இருக்கணும். அரவிந்த் சாமியும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கணும். என் புருஷன் என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. அவர் நல்ல 100 ஆண்டு காலம் நல்லபடியா வாழணும். வடக்கடை இதை விட பெருசா வச்சு அவர் ஒரு ஹோட்டல் தொடங்கணும். நம்ம லெப்பக்குட்டிக்கு மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். அப்புறமா என்னுடைய கணவர் அழகர், அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். வேற ஒண்ணும் இல்ல, அழகர் நிறைய கஷ்டப்படுத்திட்டாரு, அதனாலதான் அவரை விட்டு பிரிஞ்சேன். ஆனாலும் அழகரை நினைத்து கொண்டே நான் வாழ்கிறேன். நம்மலாம் சாவ மாட்டோம், அவ சும்மா நம்மள ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஏன் இவ்வளவு படம் காட்டுதியா? எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வண்டி போட்டோம். ஏன் சாவுக்காவது வெளிநாட்டுல இருந்து என் பிள்ளைகளெல்லாம் வரணும். எந்த நல்லது கிட்டதுக்கும் வர மாட்டேக்காவோ. சம்பாதிக்க அங்கே இருக்காவோ. என் சாவுக்கு எல்லாரும் வந்து இருந்துட்டு போனாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். வேற ஏசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமில்ல, பேசுறதுக்கு ஒண்ணுமில்ல. தூர போமா. உயிர் முக்கியம் இல்ல, மேல ஏறி போறது முக்கியமா? சும்மா கிடமா, தள்ளி போமா. ஏழை, நீ அதுக்கு நீ மடியில ஏறி உட்காந்து கார் ஓட்டுவியோ? ஓடு ஓடு ஓடு. பேசாம ஏறி, அவன் உன் தம்பி மாதிரி உயிர் போற நேரத்துல அவன் ஏதாவது செய்தானே, பேசாம கம்முனு கடை. அப்படியே முருகா, ஒரு வழியா காரை நிறுத்திட்ட. இறங்கி போங்கம்மா. அவ்வளவு பேரும் வந்துட்டாளுவோ, பிச்சைக்கார கூட்டம். கையில 10 பைசா இல்ல, எல்லாம் காரை போட்டு நாசம் பண்ணதுக்கு வந்துருக்கோம். இறங்கி ஓடுங்கம்மா. இழிச்சக்கா, நம்ம ஒன்றும் இல்லாமல் வந்ததை கண்டுபிடிச்சிட்டானே. சரி, இன்னைக்கு நல்ல சூப்பரா ஒரு திர்லிங்கான ரவுண்டு போயாச்சு. இறங்குங்க. எப்பா, ஒரு வழியா கடவுள் புண்ணியத்துல வந்து சேர்ந்தாச்சுப்பா. எப்படி இருந்தது நம்ம கார் டிரைவிங்? ஓ மோர மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாவா இருந்துச்சு கீதா. ஓ மோரைய விட அவ மோர நல்லா தான் இருக்கு. சி, இந்த சரோஜா ரொம்ப பண்றா. ஒரு ஆளை பிடிக்கலன்னா என்ன வரத்துக்கு வரா? ரெசார்ட்டை விட்ட நடிச்சுட்டு திரும்பி ஜாயிண்ட் அடிச்சிருவோமா? ஏ பாட்டி, போங்கள தூர. இந்த துணியையும் போட்டுக்கிட்டு குனிஞ்சு நின்னுக்கிட்டு டிக்கிய தூக்கிக்கிட்டு எப்பா போங்க, முதல்ல வீட்டுக்கு போங்க. எரிச்சலா இருக்கு. ஏடி, நான் கவுன் போட்டு வந்ததுல உனக்கே முட்டிட்டு அது எடுக்கு. ஏன் மட்டும் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கா? அவ வண்டி ஒழுங்கா ஓட்டல, நான் இந்த துணி போட்டதுனாலதான் காரே ஓடலாம்பா போலயே கொஞ்ச நேரம் கழிச்சு. சரி சரி, எப்படியோ கடவுள் புண்ணியத்துல நம்ம தப்பிச்சிட்டோம். வாங்க வீட்டுக்கு போவோம். கரு, இதுதான் உனக்கு முதலும் கடைசியும். எப்ப பார்த்தாலும் எங்க உயிரோட விளையாடுறதே விளையாட்டா போச்சு. ஒண்ணு பைக்ல கூட்டு போய் கொல்ல பார்த்தா, இப்ப கார்ல, அடுத்து ஏரோப்ளேன்ல கூட்டு போய் கொல்ல பாரு. இது நல்ல ஐடியாவா இருக்க, மைண்டில் வச்சுக்கிறேன். சரி வாரியெல்லாம் வேற எங்கேயாவது போவோம்.